மாலை வணக்கம் மக்களே. நம்ம மாடிக்கு புதுசா வந்திருக்கிற ரோஜா செடியோட அப்டேட் வீடியோ தான் இது. இன்னையோட இது நட்டு கரெக்டா 10 நாள் ஆகுது. மழையும் வெயிலும் மாத்தி மாத்தி இருந்ததுனால ரோஸோட கலர் வந்துட்டு ஃபேட் ஆயிடுச்சு. செடி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த செடியை இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாது பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட இந்த செடி இருந்தாலோ இல்ல இந்த செடியோட பேர் தெரிஞ்சாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி பேசுறேன். பேக் டு நம்ம ரோஜா செடி கிட்ட வந்தோம்னா பார்க்கறதுக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தெரியலனாலும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா இதுல 2 தழு வந்துட்டு வந்துருச்சு. எப்பயுமே ரோஜா செடி நட்டுன ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ள டெஃபினட்டாக நம்மளுக்கு தழு வந்தாகணும். அப்படி வந்துருச்சுனாலே அந்த செடி வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். வின்டரில் ரெய்னி சீசனில் நட்டுறப்போ இன்னும் ஈஸியாகவே நம்மளுக்கு தழு கொடுத்துரும். அதனால நீங்கள் யாராவது ரோஸ் பிளான்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் ரைட்டான சீசன். நீங்களும் வாங்கி நட்டிடுங்க. வாங்கும்போது நல்ல செடியாக பெருசாக இருக்கிற செடியாக பார்த்து வாங்குங்க. அதில் இருக்கிற ரோஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்துட்டு நான் ஒரு 4 days முன்னாடியே பண்ணியிருக்கணும். இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஆல்ரெடி பூத்த பூக்கு யூஸ் ஆகாமல் இனி புதுசாக வரப்போகிற தழுவுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரி உரங்கள்லாம் ரோஸ் பிளான்ட்க்கு கொடுக்கலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா